ஐலாண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. மூவி நல்லா இருந்துச்சு. ஐலாண்ட் நல்லா இருக்கா? ஓகே, மாசா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஐலாண்ட் பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்கு ப்ரோ. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்ல படம் ப்ரோ. தமிழ் சினிமாவில் ஒரு புது படம் ப்ரோ. இந்த ஐலாண்ட் வந்து புது மெத்தடாக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சாரி, ஏலியனுக்கு அந்த ஒரு ஸ்டோன் அந்த கதை அப்படி தான் நம்ம ஹாலிவுட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. சயின்டிஃபிக் மூவின்றாங்க. ஆக்சுவலி அது ஏலியன் வரதுனால சயின்டிஃபிக், மற்றபடி ஸ்டோரி நம்மளுக்கு, அதாவது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் குழந்தைங்க இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து ஆக்ஷனாக இருந்தது, மிக்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. லேக் இல்லை ப்ரோ. ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு லேக் இருக்கும். பட் ஒரு இடத்துல கிராஃபிக்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி ஓவரால் கிராஃபிக்ஸ் சூப்பர் இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது. அது வந்து அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தது. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நமக்கே ரொம்ப எந்தோ ஆகிடும். ஓகே, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிவகார்த்திகேயன் ஏலியனா இல்லை ஏலியன் சிவகார்த்திகேயனா தெரியாது. செம்மையா இருந்தது. எஸ்கே சார் ஸ்டன்ஸ் நல்லா இருந்தது. எஸ்கேவோட டிஃப்ரெண்ட் ஜானராக இது ஒன்று சொல்லலாம். செமையாக இருக்கு ஆக்டிங். தரமாக இருந்தது ப்ரோ. ஹாலிவுட்ல இதை கொடுக்கறது பெரிய விஷயம். பிஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே வந்து செமையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் செமையாக பண்ணிட்டாரு. எங்கன்னா அது டிசப்பாயிண்டாக இருக்கா? ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் சரியில்லை. அது மாதிரி கிராஃபிக்ஸ் டிசப்பாயின்மெண்ட் வரல ப்ரோ எனக்கு. என்ன ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு சாங்கு ஃபேன்ஸுக்கான சாங்காக ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சாங் இல்லை. அதுதான் மிஸ். ரஹ்மான் சார் மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் வந்து முன்னாடி இருந்த அப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வேறு மாதிரி மியூசிக் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து செட் ஆகிருக்கு. அது எஸ்கேன்னு சொல்லும் போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மியூசிக் எப்படி இருக்கும், டான்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி இருக்கும்னு. பட் நிஜமாக ஐலாண்டில் ஏஆர் ரஹ்மான் செமையாக பண்ணிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் அந்த எதிரன் மியூசிக் ஏற்ற மாதிரி இதில் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. பட் அது சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எமோஷனலாக இருக்கட்டும், மாஸ் பிஜிஎமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். யோகி பாபு சார் காமெடியும் சூப்பராக இருந்தது. காமெடி கருணாகரன், யோகி பாபு, எஸ்கேன காமெடி. அப்புறம் டேட்டுன்ற நேம் தான், அது ஐலாண்டோட டேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேரோட சேர்ந்த காம்போ வந்து வேற லெவலில் போகுது. ஃபன்னாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாரோடைய காமெடியும் ஒர்க் அவுட் ஆகுது. நான் யோகி பாபு மட்டும் தான் நினச்சேன். யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. கருணாகரன் எல்லாரோடைய காமெடியுமே சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன், ஏலியன் எல்லா காமெடியுமே சூப்பராக இருக்குது. காமெடி சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே காமெடி வந்துனே இருக்கும். ஜாலியாக அப்படியே சிரிச்சுனே இருக்கும். காமெடி கண்டிப்பாக இருக்குது. ஏலியனுமே காமெடி பண்ணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அவருதும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான இடத்துல கொடுத்துருக்காங்க. அவங்க அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் கருணாகரன் அவரும் பண்ணியிருக்காரு. கேபிஒய் அவரும் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஒரு 70% ஆஃப் த போர்ஷன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ரொம்ப என்கேஜ் பண்ணிப்பீங்க. நீங்களுமே ஓகே ஏலியன் அப்படின்ற மாதிரி பார்க்காம நம்மளும் வந்து உள்ளே போய்டுவோம். ஓகே ஏலியன் கம்பேக் கூட ஃபைட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளும் ரொம்ப என்கேஜ் ஆகிடுவோம். அதில் எல்லாம் படமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. கரெக்டாக ப்ரோ. சித்தார்த் வாய்ஸ் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. வேற வாய்ஸ் தான் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் சித்தார்த்தோட ஓரளவுக்கு அந்த ஏலியனுக்கு கரெக்டாக சூட் ஆகும். சித்தார்த்தோட வாய்ஸ் வந்து ஏலியனுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது. மேட்ச் ஆகாது அப்படிலாம் கிடையாது. நல்லா நீங்கள் ஜெல் ஆகிடுவீங்க. அதுவே மைண்டை ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏலியன் வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடும். நல்லா இருக்குது. நல்லா வருது. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லேயும் அதோட எஃபர்ட்ஸ் தெரியுது. நம்ம அதனால் அதை அப்ரிஷியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் டேரக்டர் எஃபர்ட் இருக்குது, விஷுவல் எஃபெக்ட்ஸ் தெரியுது, மியூசிக் இருக்குது. ஸோ ஸ்டோரி வைஸ் நிறைய சிங்க் ஆகுது. ஸோ நல்ல எஃபெக்ட்ஸ், நல்லா அப்ரிஷியேட். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வெயிட் பண்ணி அதுக்கான ஒர்த்தாக இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஏன்னா விஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தேன். இது நம்ம ஸ்டேட்டில் பண்ண மாதிரி இல்லை, வெளில அப்ராடில் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்கணும். பசங்களை கூட்டு வரோம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்குற மூவி தான் ப்ரோ. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ரேஞ்சுக்கு உள்ளே இருக்குது. உள்ளே போய் அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஒன்றுமே தப்பாக எதுவுமே இல்லை. ஃபுல்ஃபில்லாக இருக்கா? ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்ஃபில்லாக இருக்குது. 2.5 மணி நேரம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா? கன்ஃபார்ம் ப்ரோ. எல்லாருமே ஐலாண்ட் மூவி வந்து எல்லாருமே சில்ட்ரன்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவியே தான். பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். இந்த சக்திமான் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். நல்லா இருந்தது. ஓவரால் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு வந்து பார்க்கணும்?
கிட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் கிட்ஸுன்னு இல்லை, யார் பார்த்தாலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். புது ஜானர், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். புரியுற மாதிரி இருக்கா? சத்தியமாக புரியும் ப்ரோ. எல்லா குழந்தைங்க பார்த்தா கூட புரியும். செம்மையாக இருக்குது விஎஃப்எக்ஸ்லாம். இப்போ இது ஏலியன் கான்செப்ட், சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட்றாங்களா, புரியுற மாதிரி இருக்கா? க்ளீனாக புரியும் ப்ரோ. இங்கே ஒரு இடத்துல இங்கிலீஷில் பேசுது, தமிழில் டைட்டில் காட்டுறாங்க. ஆனால் அது நார்மலாகவே பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ப்ரோ. அது டைட்டில் இல்லைனாலும் உங்களுக்கு புரியும் புரியும் ப்ரோ. நல்ல சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபுல்லாக சிரிக்கலாம். எல்லா பெரியவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே புரியும் அவங்களுக்கு. புரியாத அளவுக்கு எல்லாம் இது. ஓவரால் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருங்க? ஓவரால் 10க்கு ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு எவ்வளோ வச்சுப்போம்? 10க்கு 10 வச்சுப்போம். என்ன இப்போ நம்ம படம் தானே. ஓவரால் 10க்கு ரேட்டிங் தருங்க. 10க்கு 10 of 10 கொடுத்துருவோம். புரியல ப்ரோ. ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. 9 தரலாம் ப்ரோ. 10 out of 10 of course. 9. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஐலாண்ட் பொங்கல் தான், ஃபேமிலியோட பொங்கலுக்கு வந்து பார்க்கலாம். இந்த படம் தரமாக இருக்குமா? செம்மையாக இருக்கும் ப்ரோ. நான் ஐலாண்ட் தான் பார்த்தோம். கேப்டன் எப்படி தெரியல, ஆனால் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 2 படமும் செம்மையாக